இன்றுடன் 16 ஆண்டுகளை அடைந்து விட்டோம். இன்னமும் அப்பாவி மக்களின் மரண ஓலம் முள்ளிவாய்க்கால் நுழைவாயிலில் கேட்கின்றது. அன்று கைகோர்த்த உலக நாடுகளின் எல்லையை கூட சென்றடையவில்லை என்பதுதான் இன்று வரை புரியாத புதிர். 2009 மே 18 அன்று தமிழினத்தின் மீது ராஜபக்ஷ அரசால் தாயக சனங்கள் சொந்த மண்ணிலேயே வைத்து கொத்து கொத்தாய் குண்டு போட்டு கொள்ளி வைத்த இனவழிப்பின் கொடிய நாடே அது. தமிழ் மக்களின் விடுதலையை தம் நெஞ்சில் சுமந்து இரத்தம் சிந்திய மாவீரர்களினது தம் உயிரை காக்க ஓடிய ஈழ மக்களின் இறுதி மூச்சு கந்தக காற்றில் கரைய அழுகுரலும் கூக்குரலும் குண்டு சத்தத்தை மிஞ்சி செவிப்பறைகளை கிழித்து முள்ளிவாய்க்கால் செம்மண்ணுள் புதைந்து கிடக்கும் விதைகளுக்கு உயிர் கொடுக்கும் நாளே மே 18. பதுங்கு குழிகளில் இராணுவம் கையெறி குண்டுகளை வீசியும் கொத்து குண்டு, கிபீர், துப்பாக்கிச் சூடு, டேங்கிகள் என்று பங்கருக்குள் இருந்த பச்சிலம் குழந்தைகள் ட்ரோன் மூலம் சிதைக்கப்பட்டார்கள். நந்தி கடலோரத்தில் இராணுவத்திடம் சரணடைய காட்டிய வெள்ளை கொடியும் அன்று இரத்த வெள்ளத்தில் தோய்ந்தது. இந்த கோரத்திலும் பிழைத்த தமிழ் மக்களுக்கு உயிர் கொடுத்ததுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அன்று அப்பாவி மக்கள் மட்டுமல்ல, மனிதநேயமும் சேர்த்து புதைக்கப்பட்டது. இதுதான் அவர்களின் போர் வெற்றி என்று பால்சோறு பொங்கி கொண்டாடியது சிங்கள சமூகமும் ராஜபக்ஷர்களும். உரிமைக்காக போராடிய இனம் அடியோடு கருவறுக்கப்பட்ட நாளே இது. இதிலும் பிழைத்தோருக்கு உயிர் கொடுத்தது முள்ளிவாய்க்கால் நிலம். இனப்படுகொலை உலகத்தமிழ் இனத்தையே உலுக்கிய நிகழ்வு. முள்ளிவாய்க்காலின் சின்னங்களையும் உண்மைகளையும் இனப்படுகொலையை வெளிப்படுத்தவும் முனையும் சாட்சியங்களை நசுக்க இன்றும் பல ஆயிரம் ராஜபக்ஷர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். மண்ணுக்குள் புதைந்த விதைகள் ஒரு நாள் விருட்சமாகும் என்று தமிழினம் துடிக்கின்றது.